குண்டம்மா என்ன பேச்சு பேசிட்டு போறா? சண்டைக்கு வந்திருக்காளாம், சண்டைக்கு. எல்லாம் ஒன்னாலதாம்ல. ஊர்ல வேற பொண்ணே கிடைக்கல, அவளுக்கு பொண்ணு தான்ல உனக்கு கிடைச்சா. ஏமா நீ கொஞ்சம் சும்மா இரியா. ஆமா, அவ பேசினப்பவும் என்னதான் சும்மா இருக்க சொன்ன, இப்பவுமே என்னதான் சும்மா இருக்க சொல்லுங்க. வேற என்ன செய்ய சொல்லுங்க? ரோட்ல கிடந்து ஆட சொல்லுதியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்க ரெண்டு அந்த பையன்கிட்ட போய் பேச சொன்னது யாரு? வாங்கிட்ட சொன்னா நீ கேட்க மாட்டேங்க, அத்தைட்ட சொன்னா அத்தை கேட்க மாட்டேங்குது. அதனாலதான் அந்த பையன்கிட்ட போய் சொல்லி அவன் கேட்பானேன்னு பார்த்தோம். அப்படி சொல்லணும்னா அந்த பிள்ளைல எல்லாம் அவன்கிட்ட போய் சொல்லி இருக்கணும். நீங்க இதுக்குள்ள போய் சொன்னீங்க? ஏம்மா அவ சொன்னா அத்தை வேற அவளை அடிச்சே கொன்னு போடும். ஆமா, உங்க அத்தை அடிச்சு கொண்டுருவா. ஆனா நான் வந்து காமெடி பீஸ் இல்லல. நீ நல்ல கல்லூனி மங்கம் போல வாய் திறக்காம இருக்க. எல்லாம் பிரச்சனையும் தொடக்கி விட்டுட்டு அவன் யாரு இருக்கான் ஊமை கொட்டான் போல. நீ ஒரு ஊமை கொட்டான், அவ ஒரு ஊமை கொட்டா, ரெண்டு ஊமை கொட்டையும் சேர்ந்து ஊரை கெடுக்கிறது நடக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஊமை கொட்டாங்களா இருக்கனால இதுவரை வீட்டுல இருக்காங்க. இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேயாவது ஓடி போயிருப்பாவ. யாரு தலைக்கில நின்று தண்ணி குடிச்சாலும் இந்த கல்யாணம் நடக்காது. எம்மா சவால் விடாத. நான் நடத்தி வைக்கணும்னு நினைச்சா நான் இறங்கி நடத்தி வைப்பேன். இவரு பெரிய ஐயரு. நான் ஐயர் இல்ல, அவனுக்கு தம்பி. அவனுக்கு வாழ்க்கையை பத்தின அக்கறை எனக்கு இருக்கு. அப்ப நீ இப்ப என்ன சொல்ல வர? எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்ல வரியா? உனக்கு அக்கறையோட ஈகோ தாமா அதிகமா இருக்கு. உனக்கு இவனுக்கு வாழ்க்கை மேல அக்கறை கிடையாது. அதோட அத்தைய பழி வாங்குறதுலே தான் நீ இருக்க. ஒரு பொண்ணை பத்தி அவ இவ்வளவு வாய் காட்டுதா, அப்பனா பையனை பத்தி எவ்வளவு வாய் காட்டணும்? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் வாயை காட்டிட்டு இருங்க. இவங்க ரெண்டு பேருக்கு வாழ்க்கை வாயை பொழந்துட்டு இருக்கட்டு. அவன் யாது பொண்ணை லவ் பண்ணா கூட நான் சம்மதிச்சிருப்பேன். ஏன் ரோட்டு சைடு இருக்க பொண்ணு என்ன பிச்சைக்காரிய லவ் பண்ணினா கூட நான் சம்மதிச்சிருப்பேன். ஆனா இந்த ராணிக்க பொண்ணு எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒன்ன கெட்ட சொல்லலமா, அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவோம். என்ன சிவா வாயே திறக்காம இருக்க? நான் என்ன சொல்லதுக்கு? விஷயம் இந்த அளவுக்கு வந்தாச்சு, நீ நான் பேசி என்ன ஆக போகுது? இது உன் விஷயம், நீ தான் பேசணும். நீ அடுத்தவனை போல நிக்காது. உன் விஷயத்துல நீ தான் ஸ்டேடியா நிக்கணும். அம்மாவும் இப்படிதான் இருக்காங்க, அத்தையும் இப்படிதான் இருக்காங்க. ரெண்டு சைடு சப்போர்ட்ல, ஒரு சைடு சப்போர்ட் இருந்தா கூட பாத்துக்கிடலாம். நீ என்ன பண்றதுக்கு? சரி இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? இதுக்கு ரெண்டே வழிதான். ஒண்ணு நான் சௌமியா விட்டு பிரியணும், இல்லைன்னா சாவணும். சிவா என்னல பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பேசுவ சொல்லுங்க? நீ உனக்கு உன் ஈகோ தான் முக்கியம், என் வாழ்க்கை உனக்கு முக்கியம் கிடையாது. என்னால சௌமியா விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கெட்டவும் முடியாது. அதுக்கு ஒரே வழி, நான் செத்துட்டேன்னா நீங்க எல்லாம் நிம்மதியா இருப்பீல்ல? ஏய் சிவா, சாவு தான் ஒரே வழின்னா இந்த உலகத்துல எல்லாரும் சாவ வேண்டியதுதான். பாத்தியா, ஒரு பொண்ணுக்கு வேண்டி பெத்து வளர்த்துற அம்மானா என்ன விட்டுட்டு அவன் சாவானா? சரி, நான் சாவுகேன்னு சொல்லி பிளாக்மெயில் எல்லாம் பண்ணல. நான் சௌமியாவையும் கல்யாணம் பண்ணல. ஆனா நீ வேற எந்த பொண்ணையும் என்ன கல்யாணம் பண்ண சொல்லவே கூடாது. காலம் ஃபுல்லா உன் மகனாவே நான் இந்த வீட்லயே இருந்துட்டு போறேன். சிவா என்ன மக்களே சொல்லுங்க. தாத்தா மாமா வாங்க மாமா. சிவா இன்னைக்கு ஆபீஸுக்கு போவலையா? போகல தாத்தா. ஏன் ஆபீஸுக்கெல்லாம் தேவையில்லாம லீவ் எடுக்கிற? தாத்தா நீங்க முதல்ல உட்காருங்க. ஏன் என்ன வந்தோடனே இருத்துறதுலே இருக்க? அது இல்ல தாத்தா, நாங்க எல்லாம் இருக்கோம், நீங்க நிக்கீங்க, அதெல்லாம் ஒரு மரியாதை தானே. மரியாதை மனசுல இருந்தா போதும். மாமா நீங்க முதல்ல உட்காருங்க மாமா, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். டீ எல்லாம் இப்ப வேண்டாம். நான் இப்போ ஒரு விஷயமா தான் பேச வந்திருக்கேன். என்ன விஷயம் மாமா? சரி உன் புருஷன் எங்க? அவரு வெளியில போயிருக்காரு மாமா. ஆமா, அவன் வெளியிலே சுத்தி நடக்கட்டு. வீட்டுல என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியவே வேண்டாம். என்ன தாத்தா, காலையில பிபி மாத்திரை எல்லாம் போட்டுட்டு தானே வந்தீங்க? ஒண்ணுக்கு 2 மாத்திரை போட்டாலும் நீங்க பண்ணுற வேலையில எந்த நேரமும் எனக்கு பிபி அறிட்டு தான் கிடக்கு. ஏன் மாமா என்னாச்சு? என்ன ஒண்ணுமே தெரியாத போல என்ன மாமா என்னாச்சுன்னு கேட்க. என்ன விஷயம் நாங்க சொல்றதுக்கு என்ன தாத்தா இருக்கு? நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்னு. சரி இப்ப ராணி இங்க எதுக்கு வந்து கடன் சத்தம் போட்டுட்டு போனா? அது உங்க மகளுக்கு சத்தம் போட சொல்லி கொடுக்கணுமா மாமா? சரி அவ சத்தம் போடுவா, நீ என்ன அவளுக்கு குறைஞ்சவளா? அப்படி கேளுங்க தாத்தா. நீ கொஞ்சம் சும்மா இருல. ஆமா, எங்கள்கிட்ட இருந்து பேசிட்டு இப்ப தாத்தா வந்திருக்காருல, தாத்தாட பேசு. ஏன் எனக்கு என்ன பயமா? நான் பேசுவேன். ஆமா, நீ யார பார்த்து பயப்பட்டிருக்க? என்ன பார்த்து பயம் இல்ல, என் பிள்ளைய பார்த்து பயம் இல்ல, என் பேரன்களை பார்த்து பயம் இல்ல. நான் தப்பு பண்ணதானே மாமா பயப்படணும்? நான் தான் ஒரு தப்புமே பண்ணலையே.
தாத்தா அதுக்கு பாட்டி இருந்துன்னா எங்க அம்மா ஒரு மூலையில இருந்திருப்பாவ. ஆனா பாட்டி உங்க அம்மா போல எல்லாம் கிடையாது. பாட்டி ரொம்ப பாவம். அதனாலதான் தாத்தா பாட்டி நேரமே போயிட்டு. நல்லவங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கன்னு என்ன சும்மாவா சொன்னாவ? லே நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் நேரமா போகணும்னு நான் சொல்ல வரேன். சரி, நீ இப்ப எதுக்கு அவன்கிட்ட சண்டைக்கு போற? சரி, பிள்ளைல ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதை பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன? மாமா, ராணிக பொண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அது எப்படி நீ சொல்லுவ? என் பேரையும் என் பேத்திய கல்யாணம் பண்ணி ஆசைப்படுகான். அது எப்படி நீ வேண்டான்னு சொல்ல முடியும்? மாமா, அவன் யார வேணா லவ் பண்ணா கூட நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஆனா அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். இதுல இருந்தே எனக்கு தெரியுது என் பேத்திய என் பேரையும் கல்யாணம் பண்ண நீ விட மாட்டேன்னு. உண்மையிலே நான் விட மாட்டேன் மாமா. அதான் தாத்தா இவனும் சொல்லுகான், ஒன்னி நான் சௌமியாவும் கல்யாணம் பண்ணாம இருக்கேன், என்ன யாரும் கல்யாணம் பண்ண டார்ச்சர் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நான் சாவுகேன்னு சொல்லுகான். அவன் சாவ போறானா? ஏ, நீ எதுக்கு சாவ போற? நான் இருக்கேன். நான் சௌமியா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என் பொறுப்பு. தாத்தா அம்மா மட்டும் இல்ல அத்தையுமே சம்மதிக்க மாட்டேங்குது. சரி, இந்த ரெண்டு வீட்டுல உள்ள ஆம்பளைல என்ன பண்ணிட்டு கிடக்கான்வன்? பொட்டச்சியில ரோட்ல ஆட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நடக்கான்வன். தாத்தா முருகா மாமாவுக்கும் சம்மதம் தான், சத்திய மச்சானுக்கும் சம்மதம் தான். இந்த அத்தை மட்டும்தான் சம்மதிக்கவே மாட்டேங்குது. அவளை நான் பார்த்துக்கிடியேன். அவளுக்கு அப்பன் தானே நான். அவளை எப்படி வழி கொண்டாடணும்னு எனக்கு தெரியும். இப்போ முருக மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் தானே, நான் பார்த்துக்கிடியேன். முருக மாமாவுக்கு மட்டும் இல்ல, இங்க அப்பாவுக்கும் சம்மதம் தான் தாத்தா. சரி, அப்ப இவ்வளவு ரெண்டு பேரும் தானே, பார்த்துக்கிடலாம். மாமா, ஆனா நீங்க என்ன இந்த விஷயத்துல வற்புறுத்தவே கூடாது. சரி, இப்ப நான் என்னோட முடிவை சொல்லுகேன். சரி, அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் கல்யாணம் பண்ணாம உன் மோன நீயே வச்சிருக்கதும் அது உன் விருப்பம். இப்போ எனக்கு ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கு, வீடு இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். எனக்கு 3 பிள்ளைகள். நான் என் பெண்டாட்டி செத்து போனாலும் 5 பங்காதான் நான் வைப்பேன். அதுல அந்த 3 பங்கும் என் இளைய மகளுக்கு ஒரு பங்கு, ராணிக்கு ஒரு பங்கு, உன் புருஷனுக்கு ஒரு பங்கு. பாக்கி அந்த 2 பங்கும் என்கிட்ட தான் இருக்கும். நீ என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா அவங்களுக்கு பிறக்க குழந்தைக்கு நான் அந்த 2 பங்கு சொத்தையும் எழுதி வைப்பேன். 2 பங்கா? சிவா அம்மா வாயை பொழந்துட்டு நிக்கா. தாத்தான்னா கொக்கா, அவரு இந்தியன் தாத்தாவாக்கும். தாத்தா சூப்பர் ஐடியால எல்லாம் வந்திருக்காரு. தாத்தாடா. சரி, நீ இப்பதான் முடிவு சொல்லணும்னு கிடையாது, யோசிச்சு சொன்னா போதும். மாமா, எப்படி மாமா? உனக்கு சொத்து வேணும்னா உன் ஈகோ எல்லாம் நீ விடதான் செய்யணும். நான் இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன். அப்படி நீ என் பேரனுக்கும் பேத்தியும் கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா என் சொத்தை நான் அனாத ஆசிரமத்துக்கும் கோயிலுக்கும் எழுதி வைப்பேன். மாமா, நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்க மாமா? இது பிளாக்மெயில்லாம் கிடையாது, அது என் சொத்து. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்தா நான் என் சொத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன். தாத்தா அப்ப உங்க பங்கு எனக்கெல்லாம் கிடையாதா? நீ இன்னொரு பேத்தி இருக்கால, அவளை கெட்டு கிட்டன நீங்க யாவது சொத்தை தருவீங்க தாத்தா? ஆமா, இப்ப நான் சொத்தை தானே பிரிக்கேன்னு சொல்லுங்க. வீடு இருக்குல்ல, வீட உனக்கு தந்திருக்கேன். ஒன்னு எடுக்கவே தோண மாட்டேங்குது, இல்ல 2 எடுக்கணுமா? இவரு வேற சொத்துன்னு சொல்லி செக்கு வச்சுட்டாரே. சி, இப்ப இறங்கி போனாலும் கேவலம் தானே, சொத்து கண்டி இறங்கி போனான்னு. எம்மாடி மருமகளே, நீ என்ன பதில் சொல்ல போற? இவங்க வரட்டும் மாமா, இவங்கள்ட்ட பேசிட்டு சொல்லுங்க. ஏம்மா நீ அப்பாட்ட கேட்டுட்டு தான் இவ்வளவு நேரம் அத்தைகிட்ட கிடந்து சண்டை போட்டுட்டு இருந்தியாம்மா? என்ன கேவலப்படுத்துறதுக்கு நீ ஒரு சாத்தானே போதும்ல. எல்லாம் அப்பாட்ட கேட்டுட்டு தான் செய்வாங்களாம். ஏ சரணி, நீ வேற சும்மா இரு. அம்மா உசுபேத்தி ஆத்தி விடாத, பிறகு அம்மா திரும்ப மரத்துல ஏறி இருந்துருவா. சரி தாத்தா, அம்மா எப்படியும் வழிக்கு வந்துடும், சொத்துன்னு சொல்லிட்டீங்கல்ல, இனி அத்தை எப்படி வழி கொண்டு வருவீங்க? ஏம்பல நான் சொத்துக்கு செத்தவளால? ஆமா
ஆமாம்மா, அது உனக்கு இன்னும் தெரியலையா? இது எனக்கு பிறந்த பிள்ளை இல்ல, தொல்லை. ஏ, இவளே நான் சம்மதிக்க வச்சுட்டேன். அவ யான் புள்ள, அவளுக்கு 2 போட்டாது நான் சம்மதிக்க வைக்க மாட்டேன். தாத்தான்னா நீ தாத்தா தான் தாத்தா. எத்தனை தாத்தா சரணு. ஏ பேராண்டியலா, நாங்க ராணிக வீட்டுக்கு போறேன், வாரியலா? எதுக்கு மாமா அவனாலெல்லாம் அங்க கூட்டிட்டு போயிட்டு? தாத்தா, அம்மா இப்பதான் வலிக்கு வந்திருக்கு. அம்மா இன்னும் கடுப்பேத்த வேண்டாம். நீங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என்ன தாத்தா? லவ் பண்ண மட்டும் தெரியுது, அதை எதிர்த்து எப்படி கல்யாணம் பண்ணும் தெரியாது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளை. அடிச்சாரு பாரு தாத்தா ஒரு கோலு. தாத்தா, இவன் ஒரு சரியான தொடநடிங்கி. தொடநடிங்கி எல்லாம் லவ் பண்ண கூடாது பேராண்டி. சரி, நாங்க ராணி வீடு வர போயிட்டு வரேன். நீ இப்ப எதுக்கு ராணி அங்க எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்க? கூறு கட்ட குப்பா, நீரும் போய் கேட்க மாட்டீரு, என்னையும் கேட்க விட மாட்டீரு. நீ இப்ப என்ன போய் கேட்க போன? அங்க சண்டையில போட போன? பின்ன அவன் எப்படி அந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் அவன் பேசலாம்? சரி, ஏதோ சின்ன பையன் விவரம் இல்லாம பேசிட்டான், விட வேண்டியதானே நீ? எப்படி நான் பார்க்க ஒவ்வொரு மாப்பிள்ளை வீட்டுல போய் அவன் சொல்லிட்டு இருப்பான், நான் விடணுமா? இது நம்ம பிள்ளைக்கு தானே கேவலம். அது ஏன் உனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது? இது பிள்ளையா? இது நம்ம என்ன பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம்? நம்மளை கேவலப்படுத்துறதுக்குன்னு ஒரு ஜென்மம். ஏம்மா, இவ்ளோ தம் கட்டி பேச அளவுக்கு அப்படி என்னமா நடந்து போச்சு? ஆமா, முழுக்க முழுக்க இருந்து ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமையான்னு கேட்டா சித்தப்பான்னு சொல்ல வேண்டியது. இவ்வளவு நடந்த பிறகு கேட்க என்ன பிரச்சனைன்னு. இப்போ உனக்கு நல்ல மாப்பிள்ளைக்கு பொண்ணை கட்டி விடுக்கணும்னு உள்ள இதெல்லாம் இல்ல. உனக்கு ஈகோ. சிவா தானே கட்டி விடுக்க கூடாது, எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி. அவன் எவ்வளவு மகாத்மாவா இருந்தாலும் என் பிள்ளைக்கு அவன் வேண்டாம். ஏம்மா, அது நீ சொல்லக்கூடாது, சௌமியா தான் சொல்லணும். அந்த இளவு செத்த போனோம் போல வாய் திறக்காம எல்லாம் இருக்குது. அவ வாயை திறந்து அவளே வாயை அடிச்சு உடைக்க மாட்டேன். எதுக்கு ராணி நீ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்க? அடிச்சாலும் பிடிச்சாலும் அவன் உனக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிர போதா? உன் அண்ணனுக்கு மகன் அது. அவனுக்கு உனக்கு உன் பிள்ளைய கட்டி கொடுத்தா என்ன ஆயிரும்? நான் என்ன என் குடும்பத்திலேயே உன் பொண்ணை கொடுன்னு சொல்லுகேன். ஆமா, உமா குடும்பத்துக்கு வேற கொடுக்க சொல்லிடுறாக்கும். என் குடும்பத்துக்கு ஒண்ணு கொடுக்கண்டா. உன் அண்ணன் பையன் நல்ல பையன், அதான் கொடுக்க சொல்லுகேன். எவ்வளவு நல்ல பையனா இருக்கட்டு, அவன் என் பொண்ணுக்கு வேண்டாம். எப்பா, உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? என்ன மக்களே? மருமக தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, மகன் சாவணும்னு நினைப்பாங்களா மாமியாரு. அது மாதிரிதான்ப்பா அம்மா. ரோட்ல போற எவனுக்கு வேணா கொடுப்பாங்க, ஆனா சிவாத்தா நல்லவனா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அது என்ன வனஜாத்தைக்கு மகனால வந்துட்டா. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்த வந்திருக்கா. அவளை பழமொழியும் கொண்டுட்டு கண்ணு முன்னாடி இருந்து எழும்பி போட்டி உள்ள. ஏதாவது அவளை பேச முடியாதது ஒண்ணு வந்துட்டுன்னா எழும்பி போட்டி உள்ள நாங்க சொல்லிடுவா. ஏடி சௌமியா, நாங்க யாரு கண்டி இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம்? நீ எதுக்கு இந்த வாயே திறக்காம யாரு இருக்க? நான் வாயை திறந்தேன்னா அவன் நேரமா தந்ததுக்கு பாக்கி தருவா. ஏடி, ஒரு அடிக்கு இப்படி பயப்படுத? தந்தா ஒரு 2 அடி தருவா. ஆமா, அடிப்பா அடிப்பா. பிள்ளைல எந்த நேரமும் அவ அடிக்கதே ஒரு வேலையா வச்சிருக்கா. நான் அவளை அடிக்கல பத்தியா, அதான் உங்களை கை நீட்டுது. அடிப்பீரா? ஓய், நீர் அடிச்சிருவீரா? எப்பா, அம்மாவை நீங்க அடிச்சீங்கன்னா அம்மாக்கு வலிக்காது, உங்க கைதான்ப்பா வலிக்கும். அவ இருக்கத பாத்தியா மக்களே? அப்பா இருக்கதையும் பாரு, அவ இருக்கதையும் பாரு. எப்பா, நம்ம சாப்பிடுறதுல எல்லாம் பாக்கி வரும். வீட்டுல ஏதாவது சாப்பிடுறது இருக்கும், எல்லாத்தையும் தூரப்படம் அடிச்சு அவதான்ப்பா எடுத்து சாப்பிடுவா. ஆமாட்டி, நான் தின்னுதான் இவ்வளவு குண்டா இருக்கேன். ஆமாமா, அப்படிதானே. இந்த கூறுகட்ட மனுஷனுக்கு வாக்கப்பட்டு தான் எனக்கு இந்த கவலையிலே யாருன்னு உடம்பு தாண்டி இது. ஆனா இந்த உடம்பு வைக்க நீங்க எல்லாம் ஒரு காரணம் சொல்லுதிய பத்தியலா? இந்த கவலையில வந்த உடம்புன்னு. எல்லாரும் கவலைப்பட்டா உடம்பு மெலியும் சொல்லுவாங்க, நீ வண்ணம் வைக்கும் சொல்லுத. அது ஒல்லியா இருக்கிறது கவலைனால இல்ல, நீயும் அப்பனும் குசும்பு புத்தினால தான் இப்படி இருக்கீங்க. உங்கள்ட்ட எல்லாம் பேசி பேசி எனக்கு தலை தான் வலிக்கு. நான் போய் ஒரு காப்பி போட்டு குடிக்கட்டு. ராணி, எனக்கும் ஒரு காப்பி. வாய் தூர. எம்மா, எனக்கும் ஒரு காப்பி வேணும்னா போட்டு குடிங்கட்டி. உங்களுக்கு கை என்ன ஒடிஞ்சா போச்சு? சரி, இவ காப்பி தர மாட்டா. அப்பா கடையில போய் ஒரு சாயை குடிச்சிட்டு வரேன். ஆனா
எல்லாரும் உனக்கு வேண்டி பேசணும், ஆனா நீ அமைதி அப்படி யாரி இருந்துருவ நல்லவள போல. ஏட்டி எனக்கு பயமா இருக்கு, நீ என்ன சொல்லுங்க என்ன? உனக்கு அம்மாட்ட பேச பயம், அப்பாட்ட பேச பயம், அத்தைட்ட பேச பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம் பயம் பயம். ஆனா என்கிட்ட பேச மட்டும் உனக்கு ஒரு கொள்ளை இல்ல. இங்க பாரு, நீ எனக்கு தங்கச்சி, நீ இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணேன்னா நான் உனக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுவேன். நீ எனக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணண்டா, பின்னாடியே சப்போர்ட் பண்ணண்டா, என் பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும். ஏங்க எல்லாரும் இங்க பாருங்க, இந்த பயந்தாங்கோலிய லவ் பண்ண மட்டும் தைரியம் இருக்கா, ஆனா அம்மாட்ட பேச எல்லாம் தைரியம் இல்லையா? என்ன ஒரு நடிப்பு பாத்தியலா? நடிப்பு அரைக்கி அப்படியே. நீங்க எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பார்ட் 17. இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் எல்லாம் போய் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும்.